Hi friends, welcome to our channel. ஸோ இன்னைக்கு பார்த்தோன்னா நம்ம ஸ்டேட் போர்டு எம்சிக்யூ டெய்லி சேலஞ்சில் டே நம்பர் 6ல் இருக்கும். ஸோ பார்ப்போம் 11th கொஷின். ஸோ யூனிட் செல் மெஷர்மெண்ட்ஸ் லெசன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ கைனமேட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு 10 கொஷின்ஸ் முடிச்சாச்சு. லாஸ்ட் 5 கொஷின்ஸ். ஸோ இந்த 5 கொஷின்ஸ் முடிச்சோன்னா கைனமேட்டிக்ஸ் லெசனும் முடிஞ்சிடும். ஸோ பார்ப்போம் 11th கொஷின். இஃப் a particle executes uniform circular motion in the xy plane in clockwise direction, then angular velocity is in. ஸோ ஒரு பார்ட்டிக்கல் வந்து எக்ஸ்ஒய் பிளேனில் சர்க்குலர் மோஷன், அதாவது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ அதோட ஆங்குலர் வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இதை சால்வ் பண்ணுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். 12th கொஸ்டின். இஃப் அ பார்ட்டிகல் எக்ஸிக்யூட்ஸ் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு பார்ட்டிகல் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எக்ஸிக்யூட் பண்ணுதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் அப்படின்னு. ஸோ இது ஏற்கனவே நீட் 2016 கேட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிவிக்யூ தான் ஈஸியாக இருக்கும். சால்வ் பண்ணுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். So, okay, next question po. 13th question. If an object is thrown vertically up with initial speed u from the ground, then the time taken by the object to return back. So நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை வெர்டிக்கலி மேலே தூக்கி போடுறோம். ஒரு ஸ்பீட் யூவோட, இனிஷியல் ஸ்பீட் யூவோட. ஸோ அது வந்து திருப்பி கிரவுண்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், அந்த டைம் டேக்கன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ஒரு டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். So next question po. 14th question. Two objects are projected at angles 30° and 60° respectively. With respect to the horizontal direction, the range of the two objects are denoted as r30° and r60. Okay. Choose the correct relation. So கொடுத்திருக்க கொஸ்டினுக்கு அந்த ஆங்கிள்ஸ் அதெல்லாம் வச்சு கரெக்டான ரிலேஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. Your time starts now. சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் கொஸ்டினுக்கு போயிடலாம். 15th கொஸ்டின். An object is dropped in an unknown planet from height 50 meter. It reaches the ground in 2 seconds. ஸோ ஏதோ ஒரு தெரியாத பிளானட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம 50 மீட்டர்லேருந்து ட்ராப் பண்ணுறோம். அது வந்து கிரவுண்டுக்கு 2 செகண்ட்ஸில் ரீச் ஆகிடுது. ஸோ அப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எவ்வளோ அந்த பிளானட்டுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ சால்வ் பண்ணுங்கள். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
ஸோ ஓகே. ஸோ இதோட கைனமேட்டிக்ஸ் லெசனும் முடிச்சாச்சு. ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸ் உங்களால சால்வ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, அந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஸோ அப்படி டவுட் இருந்து இந்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அப்படி இருந்து நம்ம வந்து அதுக்கும் ஒரு சொல்யூஷன் வீடியோ போடுவோம். அதையும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதையும் பாருங்க. ஸோ இந்த சீரிஸ் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம கான்செப்ட்ஸ் ஆஃப் பிசிக்ஸ் பை A to K சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.